அதிலும் குறிப்பாக ரமதானினுடைய இறுதி பத்தையும் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் இந்த புனிதமான இடத்தில் எந்த நோக்கத்தில் ஒன்று திரட்டிருக்கிறானோ அந்நோக்கத்தை முழுமையாக நிறைவு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்திருவானாம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதர்களுடைய அனைத்து விதமான வாழ்வியல் பகுதிகளையும் மனிதர்களுடைய முழு வாழ்வியல் பகுதிகளையும் படைத்தவன் அல்லாஹ் தஆலா இரண்டு அடிப்படையான பகுதிகளாக, இரண்டு அடிப்படையான செயல்பாடுகளாக நாளாந்தம் அல்லாஹ் வகைப்படுத்தி பாகுபடுத்தி தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறான். அவைகளில் முதலாவது பகுதி அல் மஹ்மூராத் எனும் அல்லாஹ் தஆலாவினுடைய கட்டளைகளோடும் அவனுடைய ஏவல்களோடும் தொடர்பான விடயங்கள். அது வாஜிபான காரியங்களாக இருக்கலாம், நஃபிலான சுன்னத்தான காரியங்களாக இருக்கலாம், முபாஹான காரியங்களாக இருக்கலாம். இரண்டாவது பகுதி கண்ணியமானவர்களே, அல் மன்ஹியாத் எனும் அல்லாஹ் தஆலாவின் மூலமாக தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, விளக்கப்பட்டிருக்கக்கூடிய, ப்ரொஹிபிட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய மோசமான காரியங்கள். அது ஹராமான விடயங்களாக இருக்கலாம், மக்ரூஹான காரியங்களாக இருக்கலாம். எனவே அல்லாஹ் தஆலா அன்றாடம் மனிதனுடைய வாழ்க்கையை மஹ்மூராத்துகளோடும் மன்ஹியாத்துகளோடும் அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய அறிஞர்கள் தெளிவுபடுத்துவார்கள், உலமாக்கள், மஹ்மூரான காரியங்களாக இருக்கலாம் அல்லது மன்ஹியாவான காரியங்களாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலாவின் மூலமாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான இரண்டு பகுதிகளும் அது முழு மனித சமுதாயத்தினுடைய நலவுக்காக வேண்டியும் முழு மனித சமுதாயத்தினுடைய பாதுகாப்புக்காக வேண்டியும் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவின் மூலமாக இவ்வுலகத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எந்த காரியமாக இருந்த போதிலும் அத்துணை காரியங்களும் அவை மஹ்மூராத்துகளுடன் தொடர்பான பகுதிகளாக இருக்கலாம், மன்ஹியாத்துகளுடன் தொடர்பான பகுதிகளாக இருக்கலாம். அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் தஆலா முழு மனித குலத்தினுடைய நலவுக்காக வேண்டியும் ஹைருக்காக வேண்டியும் பாதுகாப்புக்காக வேண்டியும் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவின் மூலமாக இவ்வுலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதனை அத்-தரூரியாத்துல் ஹம்ஸ் மின் மகாசிதிஷ் ஷரீஆ என்பதாக அழைப்பார்கள் உலமாக்கள். இஸ்லாம் ஒரு மனிதனுடைய கௌரவத்தையும் அவனுடைய மானத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டி விபச்சாரம், ஜினாவை இஸ்லாம் ஹராமாக்கியிருக்கிறது. வலா தக்ரபு ஜினா, எந்த மனிதன் இந்த பாவத்தில் தன்னை ஈடுபடுத்துகிறானோ கண்ணியமானவர்களே, அவனுடைய மானம் பறிக்கப்படுகிறது, அவனுடைய கௌரவத்தை அவன் இழந்து விடுகிறான். இஸ்லாம் இதனால் ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையின் பொழுதும் அவனுடைய கௌரவத்தையும் மானத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டி ஜினாவை முழுமையாக ஹராமாக்கியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதே போல் ஒரு மனிதனுடைய சிந்தனையை பாதுகாப்பதற்காக வேண்டி மதுவையும் போதையையும் இஸ்லாம் முழுமையாக ஹராமாக்கியிருக்கிறது. இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். அது மது என்று வரும் பொழுது ஆல்கஹாலாக இருக்கலாம், லிக்கர் ட்ரிங்காக இருக்கலாம். போதை என்று வரும் பொழுது ட்ரக்ஸ்கள் எத்தனையோ வெரைட்டிஸ் இன்று உலகத்தில் காணப்படுகிறது. அத்துணை விதமான
கண்ணியமானவர்களே, மனிதனுடைய சிந்தனையை பாதுகாப்பதற்காக வேண்டி சுப்ஹானல்லாஹ். அதே போல் கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிரையும் ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டி இஸ்லாம் கொலையையும் தற்கொலையையும் முழுமையாக ஹராமாக்கி இருக்கிறது. அல் காத்தில் வல் மக்தூலு ஃபின்னார். அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, இதே தொடரில் புனித இஸ்லாம் மார்க்கம் ஒரு மனிதனுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி மதம் மாறுவதை ரித்தத்தை ஹராமாக்கி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதே போல் இஸ்லாம் மார்க்கம் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொத்தையும் செல்வத்தையும் அவனுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டி ஜகாத்தினுடைய அமலை கடமையாக்கி வஆத்து ஸகாத் வட்டியோடு தொடர்பான செயல்பாடுகளை முழுமையாக குர்ஆன் ஹராமாக்கி இருக்கிறது. வஹல்லல்லாஹுல் பை வஹர்ரம ரிபா. கண்ணியமானவர்களே, இந்த அத்துணை காரியங்களும் முழு மனித சமுதாயத்தினுடைய ஹைருக்காக வேண்டியும் முழு மனித சமுதாயத்தினுடைய பாதுகாப்புக்காக வேண்டியும் லிஅஜ்லி ஹிமாயத்தில் பஷர் படைத்தவன் அல்லாஹ்வின் மூலமாக உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதே வரிசையில் இதே தோரணையில் நாம் ரமபானுடைய மாதத்தில் இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் திளைத்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். நம் உடம்பை நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். ரமபான் மாதத்தில் இபாதத்துகளின் மூலமாக நன்மைகளை சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் மார்க்கம் படைத்தவன் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய இபாதத்தை, ஒரு மனிதனுடைய தொழுகையை, ஒரு மனிதனால் நிறைவேற்றப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளை, கண்ணியமானவர்களே, அவனுடைய நோன்பை, அவனுடைய குர்ஆனுடைய திலாவத்தை, அவனால் செய்யப்படக்கூடிய சதகாவை, அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் பாதுகாப்பதற்காக வேண்டி மனிதனுடைய கல்வியில் இபாதத்துகளின் மீது இருக்கக்கூடிய இன்பத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, கண்ணியமானவர்களே, மனிதனுடைய கல்வில இருக்கக்கூடிய ஈமானுடைய டேஸ்டை பாதுகாப்பதற்காக வேண்டி, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் பிரத்யேகமான சில பாவங்களை ஹராமாக்கி வைத்திருக்கிறார். பிரத்யேகமான சில பாவங்களை அல்லாஹ் முழுமையாக தடை செய்து வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு அதுல ஒரு பயங்கரமான ஒரு பாவம் தான் இந்த சமுதாயத்தில் சிறு குழந்தைகள் முதல் வயோதிபர்கள் வரைக்கும் அந்த பாவத்தினுடைய தாக்கம், அந்த பாவத்தினுடைய எஃபெக்ட், அந்த பாவத்தினுடைய பாரம்பரியம் அன்பானவர்களே நம் சமூகத்தில் தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, தனிமையிலும் செய்யப்படுகிறது, பிரயாணத்திலும் செய்யப்படுகிறது, ஓய்வு நேரங்களில் அதிகமாக செய்யப்படுகிறது, உறங்கும் பொழுதும் செய்யப்படுகிறது. அவனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் அந்த பாவத்திற்குள்ளால் அந்த மனிதன் நுழைந்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அந்த பாவத்தை பற்றி அல்லாமா இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வர்ணிக்கும் பொழுது ஹம்ருன் நுஃபூஸ், அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வர்ணிக்கும் பொழுது ஹம்ருல் உகூல், ஒரு மதுபான கிண்ணம் இருக்கிறது, ஒரு மதுபான பாட்டில் இருக்கிறது. அந்த மதுபானத்தை ஒரு மனிதன் அருந்திவிட்டால், அன்புக்குரியவர்களே, அந்த மனிதனுடைய சிந்தனை அவனை விட்டும் பறிபோகிவிடும், அவனுடைய புத்தி பேதலித்து விடும், அவனுக்கு நல்லது விளங்காது, அவனுக்கு கெட்டது விளங்காது, அவனுக்கு பாவம் விளங்காது, அவனுக்கு விபச்சாரம் விளங்காது, அவனுக்கு அடுத்த மனிதனுடைய மானத்தை பறிப்பது விளங்காது, அடுத்த மனிதனுக்கு அடிப்பது விளங்காது, அடுத்த மனிதனுக்கு ஏசுவது விளங்காது. இது மதுபானத்துடைய தாக்கம், போதையுடைய தாக்கம். அன்புக்குரியவர்களே, அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், இன்று நம் மனிதர்களுடைய நஃப்ஸினுடைய போதையாக, மனிதர்களுடைய சிந்தனையுடைய போதையாக மகா பெரிய ஒரு பாவம் சமுதாயத்தில் வாலிபர்களுக்கு மத்தியில், வளர்ந்து வரக்கூடியவர்களுக்கு மத்தியில், சிறு குழந்தைகள் இருந்து மூத்தவர்களுக்கு மத்தியில், மரண படுக்கை இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இந்த பாவம் சர்வசாதாரணமாக செய்யப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அதுதான் அல்-கினாவு
والمعازف. سبحان الله. الغناء والمعازف. இந்த பாவத்தினுடைய பார்தூரத்தை நாம் புரியாமல் இருக்கிறோம். இசையும் இசை கருவிகளும், மியூசிக்கும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அன்புக்குரியவர்களே இன்று நம் இபாதத்துகளை அழித்துக் கொண்டிருக்கிறது. தொழுகை இசையோடு கலந்து போயிருக்கிறது. ஒரு மனிதனுடைய நோன்பு இசையோடு இருக்கிறது. ஒரு மனிதனுடைய சதகா இசையோடு இருக்கிறது. ஒரு மனிதனுடைய குர்ஆன் திலாவத் இசையோடு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே நன்மைகளோடு என்று சமூகத்தில் இசையுடைய தாக்கம் அதிகரித்ததினால் அல்லாஹு அக்பர் நன்மையை இன்று இசை என்ற இந்த பாவம் அடித்துக் கொண்டிருக்கிறது. பெரியவர்களே அது எந்த தோற்றத்தில் தக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை. நம் கையில் இருக்கக்கூடிய மொபைல் போனாக இருக்கலாம், வீட்டுக்குள்ளால் தொங்கிவிடப்பட்டிருக்கக்கூடிய டெலிவிஷனாக இருக்கலாம். கனிமார்களே எந்த இடமாக இருந்தாலும், எந்த தோற்றமாக இருக்காலும், அது பிலிமாக இருக்கலாம், மூவிஸாக இருக்கலாம், டிராமாவாக இருக்கலாம், ரெஸ்டாரண்டாக இருக்கலாம், ஹோட்டலாக இருக்கலாம், மியூசிக்கல் ஷோவாக இருக்கலாம், தியேட்டர்ஸாக இருக்கலாம். எந்த இடத்தில் இசையுடைய தோற்றம் வடிவமைப்பு உருவாகிறதோ அன்புக்குரியவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய மோசமான பாவம் என்ற விடயத்தை நம் கல்வியில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக பயங்கரமான பாவம். ரமதானுடைய காலத்தில் நாம் இருக்கிறோம். உண்மையிலேயே சுபகுடைய நேரத்தில், சஹருடைய நேரத்தில் எழுந்து சாப்பிட்டு விட்டு நாம் நியத்தை வைத்து நோன்பை பிடித்து விடுகிறோம். இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஹதீஸ் இருக்கிறது. ஒரு மனிதன் ரமதானுடைய காலத்தில் இஸ்லாம் எவைகளெல்லாம் தடை செய்திருக்கிறதோ அவ்விடயங்களை விட்டும் அந்த மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்றால் அவனுடைய நோன்பில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபீ அய்யதஅ தஆமஹு வ ஷராபஹு. ஒரு மனிதன் பசித்திருக்கிறான், தாகித்திருக்கிறான், பகல் முழுவதும் பட்டினியில் இருக்கிறான், பாவத்தில் இருக்கிறான், படைத்தவன் அல்லாஹ் தடை செய்திருக்கக்கூடிய ஹராமான காரியத்தில் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அவன் பசித்திருப்பதிலையும் தாகத்திருப்பதிலையும் எந்த தேவைப்பாடும் கிடையாது. ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபீ அய்யதஅ தஆமஹு வ ஷராபஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைவிட தெளிவாக சொன்னாங்க. கம் மின் ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லா அல்-ஜூ'. இன்னும் ஒரு ரிவாயத்தில் ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லா அல்-ஜூ'. எத்தனையோ பேர் பசித்திருக்கிறார்கள், தாகித்திருக்கிறார்கள், அவருக்கு அந்த மனிதனுக்கு பசியையும் தாகத்தையும் தவிர எந்த பிரயோஜனத்தையும் அடைந்து கொள்ள மாட்டான். ஏனென்றா ரமதானுடைய பகல் நேரத்தில் அவன் பாவத்தோடு கழிக்கிறான். ரமதானுடைய பகல் பொழுதில் இஸ்லாம் ஹராமாக்கிய மோசமான விடயத்தில் கழிக்கிறான். கனிமானவர்களே உண்மையிலேயே இதை பற்றி பேசும் பொழுது, இந்த விடயத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்றால், ஹஸ்ரத் இது ஒரு பாவமா? இது பாவம் கிடையாது அல்லவா? ஜினா என்பது பாவம், எங்களுக்கு தெரியும். திருட்டு என்பது பாவம், எங்களுக்கு தெரியும். வட்டி வியாபாரம் என்பது பாவம், எங்களுக்கு தெரியும். கொலை என்பது பாவம், எங்களுக்கு தெரியும். இசை என்பது ஹராமா? இசை என்பது பாவமா? அன்புக்குரியவர்களே இந்த சமூகத்தில் குறிப்பாக வளர்ந்து வரக்கூடியவர்களுக்கு மத்தியில் இன்று ரெகக்னைசேஷன் அடைஞ்ச ஒரு பாவமாக, கபூலியத் அடைந்த ஒரு தவறாக இந்த சமூகத்துக்கு மத்தியில் ஊடுருவி சென்று விட்டது. காரணம் என்னென்றால் அந்த அளவுக்கு யஹூதியத் சென்று விட்டது. கண்ணியமானவர்களே யஹூதியத்துடைய தாக்கம் நம் சமூகத்தில் பொழுதுவிட்டு வருகிறான். இரவு முழுவதும் இசையில் இருக்கிறான், நோன்பு பிடிக்கிறான், பகல் 2 மணித்தியாலங்கள் 3 மணித்தியாலங்கள் தன்னுடைய மொபைல் போனோடு இசையோடு இருக்கிறான். அன்புக்குரியவர்களே உண்மையிலேயே நான் அடிக்கடி கூறுவதுண்டோ, பழைய மக்கள் இருக்கக்கூடிய சில பண்பாடுகள், குறிப்பாக எங்களுடைய உஸ்தாத்மார்கள் எப்பொழுதும் நாம் ஓதக்கூடிய காலங்களில் நம்மவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள். எங்களுக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், உஸ்தாத்மார்களை மதரசாவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து யாராவது ஒருவர், ஹஸ்ரத் எங்களோட வீட்டுக்கு ஒரு வலிமா சாப்பாடு இருக்குது, நீங்க கட்டாயமாக வரணும். ஹஸ்ரத் நாங்க இந்த இடத்துல ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம், நீங்க கட்டாயமாக வரணும். ஹஸ்ரத் இந்த ஈவெண்ட்ல நீங்க கலந்து கொள்ளணும், கட்டாயமாக வரணும். அன்புக்குரியவர்களே
இருக்கக்கூடிய அந்த வலிமா அது ஆகுமான ஹலாலான ஒரு ஃபங்க்ஷனாக புரோகிராமாக இருந்தாலும் கூட அந்த இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்றால் 2 விதமான கண்டிஷன் இருக்கிறது, 2 விதமான நிபந்தனைகள் இருக்கிறது. அதை நிறைவேற்றி கொடுத்தால் நிச்சயமாக அந்த அவைக்கு நாம் சமூகம் தருவோம். அவங்க கேட்பாங்க என்னன்னு. முதலாவது சொல்லுவாங்க, நாம் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வில் எந்த காரணத்தை கொண்டும் இசையினுடைய எந்த தாக்கம் இருக்கக்கூடாது, மியூசிக்குடைய எந்த பிரதிபலிப்பும் இருக்கக்கூடாது, இசை கருவிகளுடைய எந்த பிரதிபலிப்பும் இருக்கக்கூடாது. அது இருந்தால் தான் நம் கால் பாதங்கள் இன்மை சுமந்து கொண்டு அந்த இடத்திற்கு வருவதை அனுமதி கொடுக்காது. குர்ஆன் பேசுகிறீங்களுக்கு பல பொழுதுமாகும். இப்படியான இடத்துக்கு நீங்க போகுவானா? ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே இசை கலந்திருக்கும் என்றால் அந்த இடத்திற்கு போவதற்கு ஷரியத் ஹராமாக்கி இருக்கிறது. இரண்டாவது சொல்லுவாங்க, அந்த அவைக்குள்ளால் புகைப்படங்கள் எடுத்து அந்த புகைப்படங்களை பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க. அப்படி இருக்கும் என்று ஆரம்ப காலத்தில் கேமராஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் வர மாட்டோம். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு தெளிவாக இருந்தார்கள், இவ்வளவு தெளிவாக இருந்தார்கள். இது ஹராம் என்ற விடயத்தில் தெளிவாக சமூகத்துக்கு முன்வைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, நான் பின்னால் பேசக்கூடிய விடயங்களை வைத்து புரிந்து கொள்ளலாம். இந்த சமூகத்தில் பயங்கரமான அளவுக்கு குறிப்பாக வளர்த்து வரக்கூடிய வாலிபர்களுக்கு மத்தியில், இளைஞர்களுக்கு மத்தியில், வாலிப பெண்களுக்கு மத்தியில் மகா பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில சஹாபாக்களும் பாதையில் நடந்து கொண்டு செல்கிறார்கள். கடிமார்களே, ரசூலுல்லாஹுடைய தாவத்துடைய பிரச்சாரத்துக்காக வேண்டி திருமதி ஹாக்கிமில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய மகன் இப்ராஹீமுக்கு சுஹீல் முற்றுவிட்டார், அவசரமாக நீங்கள் வந்து இப்ராஹீமை சந்தியுங்கள். உங்களுடைய அன்புக்குரிய மகன் இப்ராஹீம் சுஹீலமாக இருக்கிறார், அவசரமாக வந்து உங்களுடைய மகனை தூக்கி எடுங்கள். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களும் பின்னால வந்தாங்க. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமாக வந்தார்கள் இப்ராஹீமை தூக்கிறதுக்காக வேண்டி. அபு யூசுப் அல் கைல் என்று சொல்லக்கூடியவர்களுடைய மனைவியிடம் ரசூலுல்லாஹுடைய குழந்தையான இப்ராஹீமை பால் கொடுப்பதற்காக வேண்டி கொடுத்து வைத்திருந்தார்கள். பொதுவாக அக்கால பகுதியில் ஒரு குழந்தை பெற்றெடுத்தால் உடனடியாக அந்த குழந்தைக்கு யார் அடுத்ததாக ஒரு பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும், செவிலித்தா யார் பால் கொடுப்பது என்பதாக தேர்வு செய்து விடுவார்கள். இது அரபிகளுடைய கலாச்சாரமாக இருந்தது. இதுல அதிகமான ஹிக்மத்துகளும் இருக்குது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமாக வந்தாங்க. வந்து நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகனை தூக்கினாங்க. அன்புக்குரியவர்களே, எனக்கு வரலாறு எடுத்து படிச்சு பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 7 குழந்தைகளை கொடுத்தான். அந்த 7 குழந்தைகளில் 6 குழந்தைகளும் ரசூலுல்லாஹுடைய மரணத்துக்கு முன்பே வந்துட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த 7 வாரிசுகளையும் 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள், அன்பு நபியுடைய மௌத்துக்கு முன்னாலேயே 6 குழந்தைகளுடைய மரணத்தை கண்ணால பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரியவர்களே, ஒருத்தர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க மட்டும் தன் மீதமாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சக்கராத்துடைய டைம்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய காதின் பக்கம் அழைத்து கூறினார்கள், ஃபாத்திமா இங்க பாருங்க, நான் சக்கராத்தில் இருக்கிறேன், நான் வஃபாத்தாக போறேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழ ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் சொன்னாங்க, ஃபாத்திமா, நான் மரணித்து விட்டால் என்னுடைய குடும்பத்தில் முதலாவதாக மரணிக்கக்கூடியவர் நீதான். அவ்வளவு மகளிர் எத்பஅஹு, என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்னுடைய உறவில் குடும்பத்தில் முதலாவதாக மரணத்தை சந்திக்கக்கூடியவர் நீதான் என்று கூறிய பிற்பாடு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். வரலாற்று பதிவு செய்யப்படும் கண்ணியமானவர்களே, ஒரு 4 மாதம் 5 மாதம் கூட போகல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தாகிட்டாங்க. அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு மேலே எந்த ரசூலுல்லாஹுடைய வாரிசுகளை விட்டு வைக்கவில்லை. இதில் மகாபெரிய ஹிக்மத் இருக்கிறது கண்ணியமானவர்களே. அன்பு நபியோட எந்த வாரிசுகளும் இந்த பூமியில் ரசூலுல்லாஹுடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். இப்ராஹீம் தன்னுடைய கையில சுமந்தாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வேகமாக வந்து அபூ யூசுஃபுடைய வீட்டுக்குள்ளால் போய் இப்ராஹீமை சுமந்து முத்தம்
அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணால தன்னுடைய குழந்தையை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய கையில வச்சு இப்ராஹிமுடைய ரூபம் பெருகிட்டு இப்ராஹிமுடைய ரூபம் பெருகி விட்டது. அல்லாஹ் அக்பர். அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா பக்கத்தில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிகிறது. பெரியமார்களே, ரசூலுல்லாஹி அவர்கள் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு பக்கத்தில் இருந்து இதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி அவர்களை எந்த தருணத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு ஜனாசா ஏற்பட்டு ரசூலுல்லாஹி அவர்கள் கண்ணீர் வடிப்பதை அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்ததே கிடையாது. ரசூலுல்லாஹி அவர்கள் ஆச்சரியமாக இருக்குது. ஏன் நபி அவங்க அழுகுறாங்க? ரசூலுல்லாஹ் நீங்க அழுகுறீங்க, கண்ணீர் வடிக்கிறீங்க ரசூலுல்லாஹ், ஏன் ரசூலுல்லாஹ் பதட்டம் அடைகிறீங்க? ஏன் ரசூலுல்லாஹ் நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கண்ணியமானவர்களே, அப்துல் ரஹ்மான் இன்னஹா ரஹ்மா இன்னஹா ரஹ்மா, உங்களுக்கு தெரியாதா அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கும் என்றால் இந்த பூமிக்கு மேலால் பணமும் கிடையாது, செல்வமும் கிடையாது, ஆட்சியும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது, அனைத்து விதமான நியமத்துகளுக்கெல்லாம் நியமத் குழந்தை பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை பாக்கியத்தை நான் இழந்து விட்டேன். இன்னஹா ரஹ்மா. கரிமகளே, சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு நாங்க அல்லாஹ் எங்களுக்கு குழந்தையை தந்திருக்கிறான், பிள்ளைகளை தந்திருக்கிறான், அதனுடைய நியமத் எங்களுக்கு புரியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நிறைய குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், எந்த விதத்திலையும் தாய் தகப்பனுடைய வளர்ப்பு இல்லாமல் இருக்கிறது சமூகத்தில். இன்னைக்கு நாங்கள் எதிர்பார்த்த அந்த பேக்கப் வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு மத்தியில் பார்க்க முடியாமல் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான், இந்த தருணத்தில் நான் அழுது கொண்டிருக்கிறேன், இந்த தருணத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் நான் இன்னமா நஹைத்து அன் சௌதைனி அஹ்மகைனி ஃபாஜிரைனி, இரண்டு விதமான சத்தங்கள் இருக்கிறது, இரண்டு விதமான சவுண்ட்ஸ் இருக்குது. அந்த சத்தங்களை தான் இந்த உலகத்தில் நான் ஹராமாக்கி இருக்கிறேன் சொன்னாங்க. ஆக பயங்கரமான சத்தம், ஆக மோசமான சத்தம், ஆக ஷைத்தானியத்தான சத்தம், ஆக கெட்ட சத்தம், அந்த ரெண்டு சத்தங்களை நான் ஹராமாக்கி இருக்கிறேன். யா ரசூலுல்லாஹ், அதுல முதலாவது என்னன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சௌத்தின் இந்த முஸீபா, சௌத்தின் இந்த முஸீபா, ஒரு மரணம் ஏற்பட்ட அடுத்த கணம் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அழ ஆரம்பிக்கிறாங்க. அழுவதில் சரீரத்தில் எந்த தடையும் கிடையாது. அழும் பொழுது அவர்கள் தங்களுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்கிறார்கள், தங்களுடைய தலைமுடிகளை விரித்து போட்டுக் கொள்கிறார்கள், அழும் பொழுது தங்களுடைய கன்னத்தில் அறைகிறார்கள். இந்த அழுகையை தான் நான் ஹராமாக்கி இருக்கிறேன். சரியா சொல்லலாம். ஸல்லல்லாஹு கேட்டாங்க, இரண்டாவது என்ன சொல்லலாம்? அன்புக்குரியவர்களே, அந்த தருணத்தில் நபி அவங்க சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தை கல்வியில் நான் வச்சுக்கொள்ளணும், நம் குழந்தைகளுக்கு நாம் படிச்சு கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ், இது லேசிப்பட்ட விடயம் கிடையாது. சபாசமர் கூறினார்கள், சௌத்தின் இந்த நக்மத்தில் லஹ்வின் வ லஅபின் வ மஸாமீர் ஷைத்தான். அப்துல் ரஹ்மான், இசை கருவிகள் இருக்கிறது, அந்த இசை கருவிகளை பயன்படுத்துகிறார்கள், இசை கருவிகளை யூஸ் பண்ணுகிறார்கள். அந்த இசை கருவிகளுக்கு பின்னால் உருவாகக்கூடிய சத்தங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த இசை இருக்கிறது அல்லவா, அந்த இசையை நான் இந்த உலகத்தில் முழுமையாக ஹராமாக்கி இருக்கிறேன். இன்னமா நஹைத்து அன் சௌதைனி அஹ்மகைனி ஃபாஜிரைனி. இந்த ரெண்டு சத்தமும் உலகத்தில் ஆக மோசமான சத்தம். இந்த ரெண்டு சத்தம் உலகத்தில் ஹராமாக்கப்பட்ட சத்தம். இந்த ரெண்டு சத்தங்களும் ஷைத்தானியத்தோடு தொடர்பான சத்தம். அன்புக்குரியவர்களே, நான் மிகைப்படுத்தி கூறவில்லை. உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க சமூகத்தில், ஹஸரத், இசை ஹராம் கிடையாது, இசை தடை கிடையாது, குர்ஆன் இருக்கிறதா, ஹதீஸில் இருக்கிறதா? சுப்ஹானல்லாஹ், more than 30 இஸ்லாமிக் உலமாஸ், அன்புக்குரியவர்களே, 30க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய அறிஞர்கள், அதே சஹாபாக்களும் இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், சஹாபாக்களில் ஸலஃபு ஸாலிஹீன் தாபிஈன்களில் இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், ஹஸன் அல்-பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், மைமூன் இப்னு மஹ்ரான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், சுப்ஹானல்லாஹ், 30க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் கூறுகிறார்கள், ஏ முஸ்லிம்களே புரிந்து கொள்ளுங்கள், ஏ மனிதர்களே புரிந்து கொள்ளுங்கள், ஏ முஃமின்களே புரிந்து
பயங்கரமான பாவங்கள் ஒன்றுதான் இந்த கினா எனும் இசையாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய இபாதத்துகளை நாசமாக்கும், உங்களுடைய அமல்களுடைய டேஸ்டை எடுத்துவிடும். நான் பல இடங்களில் சொல்ற பெருமாக்கள் சொல்லுவாங்க அடிக்கடி, குர்ஆனை நாங்கள் ஓதுறோம் அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனை ஓதுறதோட நாங்கள் குர்ஆனை விளங்குறதுக்குரிய முயற்சி செய்யணும். குர்ஆன் ஓதும் பொழுது அல்லாஹ் ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மைகளை தாரான் அல்ஹம்துலில்லாஹ். அதே தருணத்தில் குர்ஆனுடைய விளக்கத்தோடு ஓதும் பொழுது அன்பானவர்களே அதனுடைய டேஸ்ட் வேறு, அதனுடைய இன்பம் வேறு. சூரத்துல் லுக்மானில் 6வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். ஆச்சரியமான ஒரு மெசேஜ் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆச்சரியமான மெசேஜ் கனிமர்களே. وَمِنَ النَّاسِ مَن يَشْتَرِي لَهْوَ الْحَدِيثِ لِيُضِلَّ عَن سَبِيلِ اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَيَتَّخِذَهَا هُزُوًا أُولَئِكَ لَهُمْ عَذَابٌ مُهِينٌ. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் கண்ணியமானவர்களே, மனிதர்களில் சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் தங்களுடைய அமல்கள் இபாதத்துகளை விட்டும் தங்களை தூரப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, வழிகேட்டில் செல்வதற்காக வேண்டி, எந்த விதமான தெளிவு இல்லாமல், எந்த விதமான மார்க்கத்துடைய அறிவு இல்லாமல், எந்த விதமான இஸ்லாத்துடைய நாலேஜ் இல்லாமல் லஹுல் ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய விடயத்தை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், இவ்வாறான மனிதர்களுக்குரிய முடிவென்ன தெரியுமா? உலாயிக லஹும் அஸாபும் முஹீன். அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களுக்கு கேவலமான வேதனை தயார்படுத்தி வைத்திருக்கிறார். கேவலமான வேதனை. கனிமர்களே, இந்த வசனத்துக்கு கீழே தான் லஹுல் ஹதீஸ் என்றா என்னது, லஹுல் ஹதீஸ் என்றா என்னது அல்லாமா அபு ஸஹ்பா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இப்னு உமர் அவர்கள் முன்னால் நின்று கொண்டிருந்தாங்க. இப்னு உமர் குர்ஆன்ல சூரத்துல் லுக்மான்ல 6வது வசனத்தில் அல்லாஹ் லஹுல் ஹதீஸ் என்ற ஒரு வார்த்தையை பாவிக்கிறான். அந்த வார்த்தையுடைய தஃசீர் என்னது? இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அபு ஸஹ்பா, அல்லாஹ்வின் சத்தியமாக அல்லாஹ் அது இசையை பற்றி பேசுகிறான். அபு ஸஹ்பா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் இப்னு உமர் கிட்ட மட்டும் போகல, இப்னு அப்பாஸ் கிட்ட போன ரசூலுல்லாஹ். இப்னு அப்பாஸ் ஒரு சந்தேகம் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் லுக்மான்ல 6வது வசனத்துல லஹுல் ஹதீஸ் என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் வேர்ட பாவிக்கிறான். அதற்கு பயங்கரமான வேதனையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். லஹுல் ஹதீஸ் என்ற அவருடைய தஃசீர் என்னது? இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் சத்தியமாக ஹுவல் கினாஉ, அது அல்லாஹ் இசை சுட்டி காட்டுகிறான். அபூ ஸஹ்பா சொல்றாங்க, நான் விட்டுவிடல, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தேடி போனேன். இப்னு மஸ்ஊத் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அபூ ஸஹ்பா, என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. குர்ஆன்ல சூரத்துல் லுக்மான் ஒரு வசனம் இருக்குது, அது லஹுல் ஹதீஸ் என்ற வார்த்தை அல்லாஹ் பேசுறான். அதனுடைய தஃசீரை எனக்கு சொல்லுமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, அபூ ஸஹ்பா, லா இலாஹ இல்லாஹு, இந்த உலகத்தில் படைத்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த ரப்பும் கிடையாது. அல்லாஹ்வை சத்தியமாக கூறுகிறேன், குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் லுக்மான்ல பயன்படுத்தக்கூடிய இந்த லஹுல் ஹதீஸ் என்ற வேர்ட், சுப்ஹானல்லாஹ், இது இசையை குறிக்கும், இது இசையை குறிக்கும், இது இசையை குறிக்கும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பயங்கரமான பாவம். இதை விட தெளிவு எனக்கு தேவையில்லை. நாங்கள் சொல்லுவோம் என்ன தெரியுமா? குறிப்பாக கண்ணியமானவர்களே, நான் கடந்து போனவர்களை விட்டுவிட்டு வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். நம் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய 2 வயது குழந்தைகளுக்கு சாப்பிடுவதற்கு இசை இல்லாமல் சாப்பிட முடியாது. 3 வயது குழந்தைக்கு மொபைல் போன் இல்லாமல் சாப்பிட முடியாது. அல்லாஹ் அக்பர். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வாலிபன் மக்ரிபுடைய நேரத்துக்கு பின்னால் புத்தகத்தை எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறான். இசை தக்காம அவனுக்கு படிக்கிறது கேடா. இன்று யஹூதிய ஊடுருவி விட்டது கண்ணியமானவர்களே. பலஸ்தீனில் யஹூதியத்துடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் சகாதத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று யஹூதியத்தை நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உலகத்தின் பூமியில். அல்லாஹ் அக்பர். இஸ்லாத்தினுடைய ஷரியத்துடைய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் மாணவர்களே. நம் வாலிப சமுதாயத்திற்கு
சதகாக்களை கொடுத்துட்டு அன்புக்குரியவர்களே வாகனத்தில் ஏறுவாங்க. சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். اللهم إني أعوذ بك من أن أضل أو أضل أو أظلم أو أظلم أو أجهل أو أجهل علي. அன்புக்குரியவர்களே, இந்த துஆவினுடைய பிரதிபலிப்புகளை நாம் கண்ணால பார்த்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எப்படி மாறிட்டா யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அக்பர். நம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். அவனிடம் சொந்த வாகனங்கள் இருந்தால் டோரை ஓபன் பண்ணி சீட்ல உட்கார்ந்து அடுத்த கணம் அவன் இசையை அவன் ஒன் பண்ணி விடுகிறான். இசைதான் பஸ் பிரயாணங்களில் எத்தனையோ வாலிபர்கள் அமர்ந்த அடுத்த கணம் அவருடைய 2 காதுகளுக்குள்ளான அந்த ஹெட்போனுடைய அந்த தாக்கம் ஏற்பட்டுவிடும். அந்த பிரயாணம் முடிவடை வரைக்கும் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அந்த பிரயாணத்தில் மௌத்தை கொடுத்து விட்டால் இசையோடு மறந்திருக்கிறான். அவன் இசையோடைய மனம். அண்மையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அல்லாஹ் அக்பர். ஒரு வாலிப பெண்ணும் ஒரு வாலிபனும் அவங்க ஊர்ல இருந்து வெளியாகி வந்திருக்கிறாங்க. உமாக்கும் தெரியா, வாப்புக்கும் தெரியா, ஹராமாக வந்திருக்கிறாங்க. ஆக்சிடென்ட் நடந்துச்சு. வெளிமார்களே, அந்த பஸ்ல அவங்க தான் முதலாவதாக மௌத்தாகினது. ஹராமான பிரயாணத்தில் இருந்து கொண்டு வஃபாத் வந்திருக்கிறது. நாம் பிரயாணம் என்பது அல்லாஹ்வுடைய நரகத்தினுடைய ஒரு பகுதி. கனிமார்களே, அல்லாஹ்வுடைய சிந்தனையில் செல்ல வேண்டும். நாம் உறக்கத்துக்கு செல்லும் பொழுது பயங்கரமாக இன்றைக்கு சமூகத்தில் வாலிபர்கள் அல்லாஹ் அக்பர் 10 மணி 11 மணி இருக்கும். அவன் பெட்டுக்கு போறான். வுது செய்துவிட்டு செல்லுங்கள் உறங்குவதற்கு. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா என்பதன்பாளர்களே, சிறு மௌத்தின் பக்கம் நான் போறேன், மறுபடி நான் எழுப்புவேன் எனக்கு தெரியாது. இசையுடைய தாக்கம் ஏற்பட்டால் சுபஹுடைய அதான் சத்தம் கேட்கும். சுபஹுடைய அதான் சத்தம். அவனுக்கு சுபஹுடைய சந்தர்ப்பம் கிடைக்காது. சில மக்கள் இருக்கிறாங்க, புகழ் தொழுவாங்க, அசர் தொழுவாங்க, மக்ரிபும் தொழுவாங்க, இஷா தொழுவாங்க, சுபஹுடைய தொழுகை கிடைக்காது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து கேட்டார் ஒருத்தர், இமாம் அவர்களே, நான் புகழ் தொழுகிறேன், அசர் தொழுகிறேன், மக்ரிபும் தொழுகிறேன், இஷாவும் தொழுகிறேன், எனக்கு சுபஹுடைய தொழுகை கிடைக்கவில்லை, என்ன காரணம்? ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, ஏ மனிதா, கையதற்க துனூபுக், கையதற்க துனூபுக், நீ இரவில் செய்யக்கூடிய பாவங்களினால் அல்லாஹ் தஆலா சுபஹுடைய தொழுகை உனக்கு ஹராமாக்கிட்டான். சுபஹுடைய தொழுகை எனக்கு கிடைக்காது. காதுக்குள்ள இருக்குது, ஹெட்போன் இருக்குது. கனிமார்களே, இன்னைக்கு சமுதாயத்துடைய நிலைமை அதோட கண்டைக்கு ஒருத்தர் சொத்து பார்க்க போகும் பொழுது ஒரு 18 வயது 19 வயது வாலிபன் நேரத்தில் சொல்லக்கூடாத கண்ணியமான ஹசரத், நான் சினா செஞ்சிருக்கிறேன், நான் எப்படி தௌபா செய்யணும் வந்து கேட்கிறேன். நான் சினா செஞ்சிருக்கிறேன், இதுக்குரிய தௌபா எப்படி இருக்கு? கனிமார்களே, எவ்வளவு ஒரு தாக்கம் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிறது. நம் குழந்தைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால எனக்கு பேசிக்கொண்டே போகலாம். காலை நேரம் தன்னுடைய கடையை திறந்தா அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தேட போறான். படைத்தவன் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் இருக்கிறது அல்ல. கடையை ஓபன் பண்ணி அடுத்த கணம் இசையை ஒளிபரப்பு செய்யப்படுகிறான். அந்த சத்தம் வெளியே கேட்குது. சுப்ஹானல்லாஹ், நீங்க ஏன் இது போட்டிருக்கீங்க? இல்ல, அதை கேட்டாக்க அடுத்தவன் கடைக்குள்ள வருவான்னு. பெரியமார்களே, ஒரு மஸ்ஜிதுக்கு முன்னால் ஒரு ஹோட்டல் இருக்குது. ஒவ்வொரு நாளும் மகரிபுடைய நேரம் பாட்டு சத்தத்தோட இசையோட ஒளிபரப்பப்பட்டு விடும். மகரிப் தொழக்கூடிய மனிதர்களுக்கு மகங்களுக்கு சரியான இடங்கள். பள்ளியாளர் போய் சொன்னாங்க, நீங்க இதை ஆஃப் பண்ணுங்க, இது ஹராமான விஷயம், பக்கத்தில் மஸ்ஜித் இருக்குது, நீங்க ஏன் இப்படி போட்டுக் கொண்டிருக்கிறீங்க? மகங்கள் தொழக்கூடியவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் பதில் சொன்னாங்க, பாருங்க, இது என்னுடைய கடை, இதில் நீங்க எந்த தலையீடும் செய்யக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அவ்வளவு இதனுடைய தாக்கம் இருக்கிறது. சிறு குழந்தைகள், 3 வயது 4 வயது குழந்தைகள் யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. நர்சரிக்கு ஆரம்ப பாடசாலைக்குள்ளால் போடுகிறோம். சுப்ஹானல்லாஹ், இன்று சமூகத்தில் அந்நிய மதத்தவருடைய பாடசாலையை, நேசரிகளை ஆரம்ப பாடசாலை ஒரு பக்கம் வைத்துவிட்டு அன்புக்குரியவர்களே, முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பாடசாலைகளுக்குள்ளால் 1ஆம் வகுப்பு முதல் இன்று இசை என்பது அடிப்படையாக மாறிவிட்டது. அது உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிருக்கு.
எப்படி நான் வெளிப்பாட்டுறது? சொல்லுவாங்க, இசையுடைய ஆரம்பம் ஷைத்தானியத், இசையுடைய முடிவு அல்லாஹ்வுடைய கோபம் வந்துவிடும். இன்றைக்கு சமூகத்தில் இதனுடைய தாக்கம் தான் 15 வயது 16 வயது மதுவோடையும் போதையோடையும் கற்கோடையும் என்று வாலிபர்கள் பெண்கள் என்று சீரழிந்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் பெண்கள் கண்ணியமானவர்கள் போதைக்கு போதை வியாபாரம் செய்யறாங்க. பெண்கள் சமூகத்தில் முஸ்லிம் பெண்கள் ட்ரக்கை இஷ்யூ பண்ணது அவங்க தான். அதற்கு நாங்கள் எவ்வளவு பேசினாலும் எங்கது எதுவும் சரி வருதில்லை, ஒத்து போவதில்லை. அன்புக்குரிய அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். அவ்வளவு ஒரு பயங்கரமான சூழல் இருக்கிறோம். நாங்கள் இதனுடைய விபரீதத்தை நாங்கள் புரிகிறோம் இல்லை. நான் வெறுமனே இன்றைய இந்த பயான்ல வேற எந்த பகுதியும் நான் பேசவில்லை கண்ணியமானவர்களே. வெறுமனே இதை மாத்திரம் நான் தொட்டு காட்டிக் கொண்டிருக்கிறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வந்து கேட்டாங்க, இமாம் ஷாஃபி அவர்களே, இசையை பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? சுயில இமாம் ஷாஃபி அன் கினா. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஏ மனிதர்களே புரிந்து கொள்ளுங்கள், ஈராக் நாட்டில் ஏத்திஸ்ட் சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் மத நம்பிக்கை இல்லாதவர்கள், அவ்வளவு மன் அஹ்தஸமா ஃபில் இஸ்லாமி ஃபில் இராக்கி, மக்களை கொலையை விட்டும் தூரமாக்குவதற்காக வேண்டி, அவர்களை விட்டும் தூரமாக்குவதற்காக வேண்டி, குர்ஆனை விட்டும் தூரமாக்குவதற்காக வேண்டி மத நம்பிக்கை இல்லாதவர்கள் முதலாக ஈராக்கில் இசையை உருவாக்கினார்கள். முதலாக இதை உருவாக்கினவங்க ஈராக்கில் ஜனாதிகா, முஸ்லிம்களை அமல் இபாதத்தை விட்டும் தூரமாக்குறதுக்கு, குர்ஆனை விட்டும் தூரமாக்குறதுக்கு இசையுடைய இன்பம் கல்விட வந்துட்டா இபாதத்துடைய இன்பம் போய்விடும். இசையுடைய இன்பம் கல்விட வந்துட்டா குர்ஆனுடைய இன்பம் பறந்து விடும். கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு பாருங்க, மஸ்ஜிதுக்குள்ளால முதல் சலாம் கொடுத்து அடுத்த சலாம் கொடுப்பதற்கு முன்னால் எத்தனையோ பேர் மஸ்ஜிதுக்கு வெளியாக இருக்கிறாங்க. நஃபிலான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்களை செய்வதற்கு கல்விட ஆசை ஆர்வம் கிடையாது. திக்ர் துஆவில் ஈடுபடுவதற்கு கல்விட ஆசை ஆர்வம் கிடையாது. வாலிபர்கள்ட்ட கேட்டோம்டா, நீங்க கடைசியாக எப்பப்பா குர்ஆனை தொட்டு ஓதுனீங்கடா? சில வாலிபர்கள்ட்ட பதில் வரும், நான் குர்ஆன் மதரசாத்துல ஓதினேன் குர்ஆன். அடுத்ததாக வீட்டுக்குள்ள ஒரு ஜனாஸா வரணும் குர்ஆனை தொடுறதுக்கு. அன்புக்குரியவர்களே, ஜனாஸா வரணும் வீட்டுக்குள்ள குர்ஆனை தொடுறதுக்கு. இதனுடைய தாக்கம் என்று உருவாகுது. பெரியமார்களே, ஒரு பாவத்தால, ஒரு தவறான இமாம் நாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடன் நடந்து போய் கொண்டிருந்தேன். பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய 2 விரல்களையும் எடுத்து காதுக்குள்ளால் புகுத்தி விட்டார்கள். எனக்கு விளங்கல என்னண்டு. فوضع اصبعيه في اذنه. வேகமாக நடக்க ஆரம்பித்தார்கள். நாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நானும் வேகமாக நடக்க ஆரம்பித்தேன். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு இடத்துல போய் நின்றாங்க. காதுக்குள்ளால் இருக்கக்கூடிய கை எடுக்கல, வெளியெடுக்கல. அபூதாவுடைய ரிவாயத். கேட்டாங்க, நாஃபியா ஹல் தஸ்மஉ ஷைஅன், உங்களுக்கு என்ன சரி சத்தம் விளங்குதா? உங்களோட காதுக்குள்ள கேட்குதா? சொன்னாங்க, இப்னு உமர் அவர்களே, எந்த சத்தமும் எனக்கு விளங்கல. தன்னுடைய காதுக்குள்ள இருந்து கையை வெளியெடுத்தாங்க. பெரியமர்கள் கூறினாங்க, நான் வரும் பொழுது பாதையில் சமயத்து மிஸ்மாரன், ஒரு மனிதன் ஒரு புல்லாங்குழலை எடுத்து ஊதிக்கொண்டிருந்தான். அந்த சத்தம் என்னுடைய காதுக்குள்ள வந்து அடைந்தது. நான் உடனடியாக என்னுடைய விரல்களை வைத்து அடைத்து விட்டேன். இதே போல் ஒரு வெளிச்சம் அன்பு நபியோடு நான் நடந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் புல்லாங்குழலுடைய ஓசம் கேட்ட அடுத்த கணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 விரல்களையும் எடுத்து காதுக்குள்ளால் போட்டு அடைத்துக் கொண்டார்கள். அதே போல் நான் இந்த இடத்தில் அந்த சத்தம் கேட்டிருக்கிறது. அந்த சத்தம் ஹராமான சத்தம் என்னுடைய கல்புக்குள்ளாலும் என்னுடைய காதுக்குள்ளாலும் போய்விடக் கூடாது என்றால் தான் என்னுடைய காதை நான் அடைத்துக் கொண்டேன். அன்பானவர்களே, நாங்கள் பொது இடங்கள் ஒன்று போடுவோம். என் வீட்டுக்குள்ள மகரிபுக்கு பின்னால, இஷாக்கு பின்னால, இது எப்படி நாங்கள் எங்களோட அன்றாட செயல்பாடுகள் நாங்கள் மாற்றுவோம் என்று எங்களுக்கு தெரியாது. மகளே, உலமாக்களுக்கு பொறுப்பு இருக்கிறது.
சில விடயங்கள் ஓப்பனாக பேசுறதுக்கு, அதை பகிர்ந்து கொள்றதுக்கு மகளே, அது பகிர்ந்து கொள்ளணும். இல்லாவிட்டால் படைத்தவன் அல்லாஹ் நம்மிடம் கேட்பான். இன்றைக்கு நாம் இபாதத்தோடு இருக்கிறோம். ரமதானுடைய காலத்தில் பெரும்பாலும் வாலிபர்கள் மகள் கொண்டு கனிமார்களே 3 மணித்தியாலங்கள் 4 மணித்தியாலங்களுக்கு மேல் மொபைல் போனில் இருக்கிறார்கள். ஆக ஷைத்தானே தின்று இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் தான் போன் ஓபன் பண்றாங்க. இன்னைக்கு சமூகத்தில் எப்படி மாறிட்டு கபூரி கலைச்சு. இன்னைக்கு நாங்க வைத்தியத்துறைக்கு யூனிவர்சிட்டி இருக்கிறது மாதிரி இசைக்கு யூனிவர்சிட்டி இருக்கிறது. யூனிவர்சிட்டி ஆஃப் மியூசிக், யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ் கிளாஸஸ். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் முடிவெடுக்கிறாங்க, எந்த புள்ள இசை கருவியை பயன்படுத்தி மியூசிக் டைரக்டராக மாறணும், என்னுடைய குழந்தை சிங்கராக மாறணும், என்னுடைய குழந்தை நடிகனாக மாறணும், என்னுடைய குழந்தை டான்சராக மாறணும் என்று இன்று மதத்தவர்கள் ஆன்மீகத்தவர்களுக்கு மத்தியில் இதனுடைய தாக்கம் இருக்கிறது. இதனுடைய இஃபெக்டிவ் கனிமார்களே நம் வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்திற்கு மத்தியில் உருவாகிவிட்டது. அதங்களை பாதுகாக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, ஹஜ்ரத் ஏன் இஸ்லாம் இந்த இசையை ஹராமாக்கிறதுக்குரிய காரணம் என்ன காரணம்? வட்டியை ஹராமாக்கிறதுக்கு காரணம் இருக்குது, ஜினாவை ஹராமாக்கிறதுக்குரிய காரணம் இருக்குது. இசை ஹராமாக்கப்பட்டதுடைய காரணம் என்ன? அன்புக்குரியவர்களே, இசை கேட்க ஆரம்பித்தால் மனிதனை இசை விபச்சாரத்துக்கு கொண்டு போகும். மனிதனை இசை ஜினாவின் பக்கம் கொண்டு போகும். அல்லவா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, விபச்சாரத்தினுடைய ருக்கியத்து ஜினா என்ற உடம்புல நோய் ஏற்பட்டு விட்டால் சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் ருக்கியாவாக பயன்படுத்துகிறேன், உடம்பு ஆரோக்கியம் அடையும். இப்னு கையிம் சொல்றாங்க, எந்த மனிதனுடைய கல்புக்குள்ளால அவனுக்கு இசை சென்று விடுமோ அந்த இசை அந்த மனிதனை ஜினாவுக்கு தூண்டும். ருக்கியத்து ஜினா. இதனால தான் கண்ணியமானவர்களே இன்று உலகத்தில் விபச்சாரம் அதிகரித்திருக்கிறது, ஜினா அதிகரித்திருக்கிறது. இரண்டாவதாக சொல்றாங்க, எந்த கல்புக்குள்ளால இசை போய்விடுமோ கண்ணியமானவர்களே அந்த இசை மனிதனுடைய கல்புல நிஃபாக் தனத்துண்டு பண்ணும், முனாஃபிக் தனத்தை உண்டு பண்ணும். அல் இனாஉ யுபித்துன் நிஃபாக். மூன்றாவது கண்ணியமானவர்களே, எந்த மனிதன் இசையின் பக்கம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறானோ படைத்தவன் அல்லாஹ்வினுடைய இபாதத்துகளுடைய இன்பத்தை அவன் அடைந்து விட மாட்டான். குர்ஆனுடைய இன்பம் அவனுக்கு இல்லாமல் போயும், தொழுகையுடைய இன்பம் இல்லாமல் போயும். இதனால தான் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு இடத்தில் இசையுடைய கருவி ஓப்பனாக இருந்தால் பயமில்லாமல் போய் அந்த இசையுடைய கருவியை உடைத்து தாழ்த்தி போடுங்கள், உன கண்ணுக்கு பட்டண்டா. அல்லாமா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு வீட்டுக்குள்ளால் இசை சத்தம் கேட்டால் சலாம் கூறாமல் அனுமதி இல்லாமல் சென்று அந்த இசையை நீங்கள் தடுங்கள். அல்லாமா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இசை இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் அது வலிமாவாக இருக்கலாம், விருந்தோம்பலாக இருக்கலாம், அந்த இடத்துக்கு செல்வதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் இசைக்கு இன்பப்பட்டு உலகத்தில் வாழ்ந்து மரணித்து விட்டால் ஊர் இருக்கக்கூடிய எந்த உலமாக்களும் அவனுடைய ஜனாசாவுக்கு இமாம் செய்யக்கூடாது. லா யுஸல்லா அலைஹி லஹ்யா. பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா இவ்வளவு பயங்கரமான விடயங்கள் அல்லாஹ் இந்த பாவத்தில் வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, உண்மையிலேயே நன்மையான விடயத்துக்கு நாங்கள் எப்படி முக்கியத்துவம் செலுத்துறோமோ அதை விட பல மடங்கு பாவத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். பாவத்திலிருந்து எங்களை பாதுகாக்கணும். வெற்றிகள் கருத்து போயிருக்கிறது. தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், சதகா கொடுக்கிறோம், பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் தயார் இல்லை. மகளே, பெரும் பாவங்களாக இருக்கலாம், சிறிய பாவங்களாக இருக்கலாம், 70 விதமான பெரும் பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆக பயங்கரமானது. அந்த பாவத்தில் ஒரு மனிதன் சிக்கினான்டா தௌபாவை அடைஞ்சு கொள்வது மிச்ச கஷ்டம். சிறிய பாவங்கள் நடக்கும் பொழுது அதனுடைய தௌபாவை அடைந்து கொள்வது லேசி. அல்லாஹ் அப்படி அர்த்தம் இருக்குது. கனிமார்களே, 70 விதமான பெரும் பாவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் குறிப்பாக நன்மையான காரியத்தில் தன்னை ஈடுபடுத்துவது போல் அதைவிட பல மடங்கு பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய காலத்துடைய அடிப்படை பகுதி இருந்தால் பாவம் எங்களோட கல்விலிருந்து உயர்த்தப்படணும். கண்ணியமானவர்களே, குறிப்பாக பெரும் பாவங்கள் அல்ல முதலாவது பாவமாக ஷிர்க்கை பதிவு செய்திருக்கிறார்கள். 70வது பாவமாக சப்பு சஹாபா எனும் சஹாபாக்களை விமர்சனம் செய்வதை 70வது ஒரு பெரும் பாவமாக பதிவு செய்திருக்கிறார்கள். மொத்தமாக 70 விதமான பெரும் பாவங்கள் இருக்கிறது. அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 விதமான பெரும் பாவங்கள் இருக்குது, உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. ஒரு மனிதன் அவன் அந்த ரமலானுடைய காலத்தில் இருக்கிறோம், எப்படி நன்மைக்கு நாங்கள் முக்கியத்துவம் செலுத்துறோமோ அதை விட கண்ணியமானவர்களே பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். பெரும் பாவங்கள் 7 பாவங்கள் சொல்வார்கள், தொடர்ச்சியாக அடுக்கிக் கொண்டே போனார்கள். அந்த 7 பாவங்களை எந்த மனிதன் செய்து விடுகிறானோ அவருடைய நன்மைகளை அடித்து சாப்பிடார்கள். யார் சொல்வா அந்த பாவங்கள் என்று கேட்டாங்க. முதலாவது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஷ்ருக்கு பில்லாஹ், படைத்தவன் அல்லாஹ்வுக்கு இணைப்பது. இரண்டாவது யார் சொல்வா, அடுத்த மனிதனுக்கு சூனியம் செய்வது. கனிமார்களே, எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க சூனியம் இல்லைன்னு. பொறாமையுடைய உச்சகட்டம் 2 விடயங்கள் வெளியாகும். ஒரு மனிதனுடைய கல்வில பொறாமை உருவாக்கும் பொழுது 2 விதமான விடயங்கள் மனிதனுடைய உடம்பிலிருந்து வெளியாகும். அதில் முதலாவது கண் திருஷ்டி, அடுத்ததாக சூனியம். இந்த சமூகத்தில் சூனியத்துடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அன்பு நபியவர்களும் சூனியம் செய்யப்பட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த மனிதன் இந்த காரியத்தில் ஈடுபட்டானோ அல்லாஹ் அவன் அமல்களை அழித்து விடுவான். கண்ணியமானவர்களே, மூன்றாவது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அக்குல் மாலி ரிபா, அவன் நன்மையும் செய்யறான், அவன் வட்டியோடு தொடர்பாக இருக்கிறான், அவன் வியாபாரத்துல தொழில பிசினஸ்ல வட்டியுடைய கலப்படம் வந்துட்டு அவன் பேங்கோடு இருக்கிறான், ஓவர் டிராஃப்டோடு இருக்கிறான், லோனோடு இருக்கிறான், கிரெடிட் கார்டோடு இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, வட்டியுடைய தொடர்பு எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறோமோ அவன் அமல் செய்து அவன் 5 நேரம் தொழுதாலும் கூட அவனுடைய அமல்களை அல்லாஹ் நாசமாக்கி விடுவான். 4வது நேரம் சொல்லலாம், அடுத்த மனிதனை கொலை செய்யறது. 5வது யார் சொல்லலாம், ஒரு அனாதை பிள்ளைகளுடைய சொத்தை சாப்பிட்டது. 6வது யார் சொல்லலாம், யுத்த களத்தில் இருந்து பின்னோக்கி ஓடுறது. 7வது யார் சொல்லலாம், ஒரு மனிதன் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பத்தினித்தனமான முஃமினான பெண் இருக்கிறாள், அந்த பெண்ணை மோசமான பெயரை கொண்டு ஜினாவை கொண்டு விபச்சாரத்தை கொண்டு இட்டு கற்றான். அல்லாஹ் அவனுடைய பாவத்தை அல்லாஹ் அழிச்சு விடுவான். அன்புக்குரியவர்களே, இந்த பாவங்கள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற தௌபா செய்யணும். தௌபாவை அடைஞ்சு கொள்வது மிச்சம் கஷ்டம். சிறு பாவங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறும். ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக அனைத்து விதமான சிறு பாவங்களும் அது அழிக்கப்பட்டுவிடும். பெரும் பாவங்கள் என்பது அதற்குரிய தௌபாவை அவன் செய்யாமல் இந்த பூமியில் இருக்கும் காலமெல்லாம் அந்த பெரும் பாவங்களுடைய தௌபாவை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அவன் தலையை எடுத்து நெற்றினான், அவன் கருத்து தேய்த்தாலும் சரி அவனுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். விபச்சாரம் செய்தால் அதனுடைய தௌபாவை அடைய வேண்டும். ரமலானுடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம். சூனியம் செய்தால் முறையாக தௌபா செய்ய வேண்டும். கொலை செய்தால் முறையாக தௌபா செய்ய வேண்டும். வட்டி வியாபாரம் செய்தால் முறையாக தௌபா செய்ய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 27வது நாளில் வந்து நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்யறதுனால எந்த பெரும் பாவங்களுடைய தௌபாவுகளுக்கு கிடைக்காது. நபிமார்களே, சுப்ஹானல்லாஹ். நாங்கள் முதலாவது இதை விளக்கணும்னாங்க, பாவம் செஞ்சா அந்த பாவத்தினுடைய தௌபா எங்களோட உடம்புல அடையாளம் விளங்கணும். அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி. மதுபானம் குடித்தால் அந்த மதுபானத்திலிருந்து தௌபா செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய அடையாளம் கல்வியில் விளங்கணும். அடிமர்களே, பசராவுடைய பசாம் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் கையில மதுபானத்துடைய கூடை எடுத்துக்கொண்டு குடித்துக் கொண்டிருக்கிறார். மதுபான கூடை அந்த பாதையான இமாம் ஷுஅபத் இப்னு ஹஜ்ஜாஜ் ரஹ்மத்துல்லாஹி பயணம் செய்கிறாங்க. மக்கள் எல்லாம் ஓடி வந்து இமாம் ஷுஅபாவை முசாஃபஹா செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இந்த மனிதர் மதுபானத்தோடு இருக்கிறாரு. அவர் கேட்டாரு,
எல்லாரும் அவர் முசாஃபா செய்யறாங்க, முஆனகா செய்யறாங்க. அவர் யாரு? அவர் தான் இந்த பிரதேசத்துடைய ஹதீஸ் கலை வல்லுநர், முஹத்திஸ். முஹத்திஸ் என்றா யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை படித்துக் கொடுக்கக்கூடியவர். அன்புக்குரியவர்களே, அந்த மனிதனுடைய பேர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா. மதுபானத்துடைய பொட்டலை எடுத்துக்கொண்டு ஷுஅபத் இப்னு ஹஜ்ஜாஜுக்கு பக்கத்தில் வருகிறார். ஒரு ஆணினை கண்டால் பொதுவாக மக்களிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது, சாரம் உயர்த்தப்பட்டாலும் அந்த சாரத்தை தாழ்த்தி விடுவார்கள். அவன் ஷுஅபாவுக்கு முன்னால போய் மதுபான பொட்டலோடு இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷுஅபா ரஹ்மத்துல்லாஹி போதையோடு இருக்கக்கூடிய இந்த மனிதர் பக்கத்தில் வந்து சொன்னாரு, எல்லாரும் சொல்றாங்க நீ ஒரு முஹத்திஸ் என்று, எல்லாரும் சொல்றாங்க நீ ஒரு ஹதீஸ் கலை வல்லுநர் என்று. அப்படி என்று எனக்கு ஒரு ஹதீஸ் சொல்லுங்க பார்க்கிறேன். ஷுஅபா இப்னு ஹஜ்ஜாஜ் ரஹ்மத்துல்லாஹி தலையிலிருந்து கீழே மட்டும் பார்த்தாங்க. போதையோடு இருக்கிறான், மதுவோடு இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, ஒரு ஹதீஸை நான் உனக்கு கூறுவேன், அந்த ஹதீஸ் உனக்கு போதுமானது. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சஹீஹ் புகாரி பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் தருணத்தில் பாவம் செய்கிறான், பாவம் செய்யும் பொழுது பாவத்துடைய எந்த உணர்வும் இல்லாவிட்டால், வெட்கம் இல்லாவிட்டால், இந்த உலகத்தில் அவன் வேண்டிய காரியத்தை செய்து கொள்ளட்டும் என்ற ஹதீஸை கூறிய அடுத்த கணம் அந்த இடத்திலிருந்து ஷுஅபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கழுதையில் ஏறி பிரயாணம் செய்தார்கள். கையில் இருந்த மதுபான பொட்டல் கீழே விழுந்தது. கனிமர்களே, மதுபான பொட்டல் கீழே விழுந்தது. இந்த ஹதீஸுடைய தாக்கம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமாவுடைய கல்வில வந்துச்சு. அவர் போய் கேட்டாரு பக்கத்தில் உள்ள ஆட்களை பார்த்து, இந்த ஷுஅபத் இப்னு ஹஜ்ஜாஜ் ஒரு ஹதீஸ் கலை வல்லுநராக இருக்கிறாரே, நான் போதைக்கும் மதுக்கும் அடிமையானவனாக இருக்கிறேன், நான் தௌபா செய்ய போறேன், ஆனால் நானும் ஹதீஸை படிக்கணும், அந்த ஹதீஸை படிக்கணும்னு நான் எங்க போகணும்? பஸ்ராவில் இருக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்க, அப்துல்லா நீ ஹதீஸை படிக்கணும்னா பஸ்ராவில் இருந்து மதீனா மண்ணுக்கு போ. அந்த மதீனத்து மண்ணில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருக்கிறார்கள், ஹதீஸையும் ஃபிக்ஹையும் உனக்கு படித்து தருவார்கள் என்று கூறிய அடுத்த கணம் பஸ்ராவில் இருந்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிரயாணம் செஞ்சு மதீனாக்கு போறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முன்னால் இருக்கிறார்கள். அவருடைய கால் பாதத்தை மடிச்சு சொன்னாங்க, குடிக்காரனான அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா நான் வந்திருக்கிறேன், எனக்கு நீங்க ஹதீஸை படிச்சு தருவீங்களான்னு கேட்ட உடனே மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, உனக்கு ஹதீஸை படிச்சு தானே கிட்டவா. அன்புக்குரியவர்களே, ஹதீஸை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாமா தஹ்வி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அவருடைய சீரு அலாமுல் நுபலா என்ற கிரந்தத்தில் அல்லாஹ் இந்த மனிதனுடைய தௌபாவை எப்படி கபூல் செஞ்சானா, ஹதீஸை படிச்சுட்டு மதீனாவிலிருந்து ரிட்டன் மறுபடியும் பஸ்ராவுக்கு திரும்பி வந்தாங்க. அவங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு நாள் காலை பொழுது கண்ணியமார்களே, ஒரு கதவுல சத்தம் கேட்குது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கதவை திறக்கிறாங்க, அல்லாஹ் அக்பர். கதவை திறந்து பார்க்கும் பொழுது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய ரஷ்யாவுடைய பிரதேசத்திலிருந்து இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமாவுடைய வீட்டுக்கு முன்னால் வந்து சொன்னாங்க, அப்துல்லா உங்களுக்கு நான் ஹதீஸை படிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஹதீஸை படிக்க வந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, குர்ஆனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அடுத்த கிரந்தமான ஹதீஸ் கிரந்தத்தினுடைய முதலாவது கிரந்தம் சஹீஹ் புகாரி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய இந்த உஸ்தாதாக மாறினார்கள். அல்லாஹ் அக்பர். தௌபாவுடைய அடையாளம் கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே ரமதானுடைய முதல் 10 கடந்து விட்டது, இரண்டாவது 10 கடந்து விட்டது. இந்த கடைசி 10 நாங்க ரமதானுடைய ஏம் இதுதான், ரமதானுடைய நோக்கம் இதுதான். கனிமர்களே, கடைசி 10 நோக்கம் என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ருடைய இரவு நாங்கள் அடையணும், லைலத்துல் கத்ருடைய இரவு அடையணும். அது முதல் 10 கிடையாது, இரண்டாவது 10 கிடையாது, மூணாவது 10 அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறான். அன்பு நபியவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு காட்டப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20வது நோன்பை நோற்றுவிட்டு மிம்பருக்கு மேல் ஏறி கூறினார்கள், சஹாபாக்களே லைலத்துல் இரவு எனக்கு எங்கிருந்து இருக்கும் என்று காட்டப்பட்டது. 2 பேர் சண்டை பிடித்ததினால், 2 பேர் அவர்கள் முரண்பட்டதினால் எனக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு மறைக்கப்பட்டு விட்டது. எனவே லைலத்துல் கத்ருடைய இரவு கடைசி 10 நீங்க தெரிவிக்கோங்க. ஃபல்தமிஸூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர். கனிமர்களே, அல்லாஹ் தஆலா சில விடயங்களை மறைச்சு வச்சிருக்கிறான். அதுல ஒன்று தான் லைலத்துல் கத்ருடைய இரவு எங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. ஜும்மாவுடைய நாள்ல ஒரு தினம், ஜும்மாவுடைய நாள் ஒரு நேரம் இருக்குது,
அந்த நேரத்தில் துவா செஞ்சாங்கன்னா அந்த துவா கபூலாகும். அல்லாஹ் அந்த நேரத்தை மறைச்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நாமங்கள்ல திருநாமங்கள்ல இஸ்முல் அலம் என்ற ஒரு பேர் இருக்குது. அந்த பேரை பயன்படுத்தி துவா செஞ்சா துவா கபூலாகும். அந்த பேரை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அதே போல் மக்களே, லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அது அதிகமான அறிஞர்கள் கூறுவார்கள், அது நீங்க ஒற்றை படையில் தேடிக்கொள்ளுங்கள். 21 தேடுங்க, 23 தேடுங்க, 25 தேடுங்க, 27 தேடுங்க, 29 தேடுங்க. இல்ல இல்ல, இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, நீங்க எப்படி சொல்லுவீங்க ஒற்றை படை என்று? இரட்டை படையிலையும் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கும். கனிமார்களே, அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஃபத்ஹுல் பாரியில 40க்கும் மேற்பட்ட கருத்துக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இடத்தில் இருக்கிறது? அதில் அதிகமான அறிஞர்கள் 21 இருக்கிறது, இன்னும் சில அறிஞர்கள் 27 இருக்கிறது என்பதாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனா அது எந்த இடத்துல எந்த டைம்ல இருக்கு எங்களுக்கு சொல்ல தெரியாது. இதனால தங்கதிமார்களே, எப்பொழுது கடைசி 10 தோன்ற ஆரம்பிக்குமோ, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வேஷ்டியை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். ஷப்த மிக்ஸரா ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிமார்களை எழுப்பி விடுவார்கள். கடைசி 10 ரசூல் அவர்கள் முழுமையாக அமல் செய்ய ஆரம்பிப்பாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவு அடையறதுக்கு ஆக பெஸ்டான வழிகட்டிமார்களே, கடைசி 10 முழுமையாக இஅ்திகாஃபுடைய அமலை நிறைவேற்றது. இஅ்திகாஃபுடைய அமல் நாங்க ஒவ்வொரு நாளும் நைட்ல மட்டும் இஅ்திகாஃப் இருக்காம, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு 21 மஸ்ஜிதுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா பெருநாளுடைய தினம் காலையில தான் ரசூல் அவர்கள் மஸ்ஜிதிலிருந்து வெளியே வருவாங்க. அன்புக்குரியவர்களே, நம் நாட்டிலும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். கடைசி 10 முழுவதும் மஸ்ஜிதில் ஹயாத்தாக்குவாங்க. கொழும்பு பிரதேசங்கள் அல்ஹம்துலில்லாஹ் கடைசி 10 முழுமையாக இஅ்திகாஃப்காக வேண்டி நாங்கள் பெருநாளுடைய காலை தினம் அல்லது பெருநாளுடைய நைட் நாங்கள் வீட்டுக்கு போவோம். இந்த மஸ்ஜிதிலே அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய முயற்சி நடைபெறுகிறது. கனிமார்களே, ஒரு நாளும் காலையில் நைட் டைம் நாங்கள் மகரிபோடு வந்து தஹஜ்ஜுடைய நேரம், சுபஹுடைய நேரம் நாங்கள் இஅ்திகாஃபை பிரேக் பண்ணிட்டு போறதை விட நாங்கள் இன்றைய நைட்ல இருந்து கண்ணியமானவர்களே பெருநாளுடைய தினம் நைட் வரைக்கும் இஅ்திகாஃபுடைய அமலை நாங்கள் செய்வோம் என்றா இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வதற்குரிய முயற்சி செய்யலாம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜர். கண்ணியமானவர்களே, 3 அடையாளங்கள் லைலத்துல் கத்ருடைய அடையாளங்கள் இருக்கிறது. அதுல ஒரு அடையாளம், எங்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு சென்றால் தான் எங்களுக்கு அந்த அடையாளம் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், அன்று லைலத்துல் கத்ராக இருந்தா அடுத்த நாள் சூரிய வெளிச்சத்துடைய கதிர் குறைவாக இருக்கும். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்றைய நைட் அது காரசாரமான சூடு இருக்காது, நடு கிளைமேட்டாக இருக்கும். பெரும்பாலும் மூணாவது, அன்றைய நைட் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தா சுப்ஹானல்லாஹ் மழையினுடைய சாயல் சம்டைம் இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் காணலாம். கண்ணியமானவர்களே, எனவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த கடைசி 10 ஆரம்பத்தை அடைஞ்சிட்டோம். அன்பார்களே, ரஹ்மத் கிடைச்சால்தான் மக்ஃபிரத் கிடைக்கும். மக்ஃபிரத் கிடைத்தால்தான் நரக விடுதலை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ளணும், மக்ஃபிரத்தை அடைந்து கொள்ளணும், கடைசியாக நரக விடுதலையும் நாம் அடைந்து கொள்ளணும். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த விடயத்தை கல்வியில் நாங்கள் முழுமையாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். கடைசியாக நான் சொல்லிக் கொள்ள விரும்பும் என்னென்றா, நாங்கள் எப்படி எங்களோட அமல் இபாதத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் செலுத்துகிறோமோ அதை விட பல மடங்கு கண்ணியமானவர்களே எங்களோட கல்வை பரிசுத்தப்படுத்தி பாவத்திலிருந்து எங்களை நாங்கள் விடுவிப்போம் இன்ஷா அல்லாஹ். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசுகிற விடயங்கள் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம அனைவருக்கும் கபூல் செய்வானா. நம்மளுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. நம்ம பாவம் செய்த கரங்களை எதிர்க்கிறோம் நானே. அல்லாஹ் மோசமானவர்கள் யா அல்லாஹ், அல்லாஹ் அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ், அல்லாஹ் நீ ரப்பு சமவாக்கி வல்ல அருளாக இருந்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். நம் கல்விகள் கருத்து போயிருக்கிறது யா அல்லாஹ், நம் கல்விகள் கருத்து போயிருக்கிறது யா அல்லாஹ். என்னுடைய பாவங்களை மன்னித்து விட நாயனே. உடல் உறுப்புகளை முன்னோக்கி இருக்கிறோம்
வேண்டும் யா அல்லாஹ். கல்பு கல்லாமல் ரான அலா குலூபிஹிம் என்பதாக நீ பேசியிருக்கிறாய் யா அல்லாஹ். கல்பு துருப்பிடித்து போயிருக்கிறது யா அல்லாஹ். கண்களால் எத்தனையோ பாவங்கள் செய்து விட்டோம் யா அல்லாஹ். கண்களால் எத்தனையோ மோசமான காட்சிகளை பார்த்திருக்கிறோம் நாயனே யா அல்லாஹ். எங்களுடைய காதுகளால் எத்தனையோ விடயங்களை செயல்படுத்திட்டோம் யா அல்லாஹ். ஹராமான காரியங்களை செயல்படுத்திட்டோம் யா அல்லாஹ். தெரிஞ்சு செயல்படுத்திருக்கிறோம் நாயனே. என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நாம் தனிமையில் இருந்த பாவங்களை செஞ்ச பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அல்லாஹ் பப்ளிக்காக செஞ்ச பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். தெரிஞ்சு செஞ்ச பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். நீ மன்னிக்கக்கூடிய ரப்பாக இருக்கிறாய் யா அல்லாஹ். நீ அர்ஹமுர் ரஹீமீனாக இருந்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். என்னுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபரை பிரகாசமாக்கிற நாயனே யா அல்லாஹ். பலஸ்தீன் மக்களை பாதுகாக்கிற நாயனே. அதிகமானவர்கள் ஷஹாதத்துக்குள்ள நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். சிறு குழந்தைகள் நாசமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யஹூதியத்துடைய தலையீடு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். ஒரு உலகத்தில் மீண்டும் இல்லாமல் இருக்கிறது யா அல்லாஹ். அந்த மக்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு சுபியத்தை கொடுத்திரு நாயனே. அந்த மக்களுக்கு விடிவு காலத்தை கொடுத்திரு யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திரு யா அல்லாஹ். அந்த பூமியை சுதந்திர பூமியாக மாற்றி விடு நாயனே. நல்ல மௌத்தங்களுக்கு தான் நாயனே. அடுத்தவர்கள் புகழக்கூடிய மௌத்தங்களுக்கு தாய் அல்லாஹ். மஸ்ஜித் லட்சங்களுக்கு மௌத்த தாய் அல்லாஹ். சுஜூத் லட்சங்களுக்கு மௌத்த தாய் அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய மதீனா மண்டலம் மரணக்கும் பொழுது எங்களுக்கு மௌத்த தான் நாயனே. காபத்துல்லாஹை வலம் வரும் பொழுது எங்களுக்கு மௌத்த தாய் அல்லாஹ். அடுத்த மக்கள் இந்த மனிதனை போல நாம் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மௌத்த தான் நாயனே. அல்லாஹ் அழகான அமல்களை கவுல் செஞ்சிரு நாயனே. ரமதானுடைய காலத்தில் என்றாலும் அமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம் நாயனே. ரஹ்மத்துடைய பத்தை கடந்துட்டோம் நாயனே. மக்ஃபிரத்துடைய பத்தை கடந்து விட்டோம் ரப்பே. யா அல்லாஹ் கடைசி இறுதி பத்தை அடைந்திருக்கிறோம் நாயனே. உன்னுடைய ரஹ்மத்தை எனக்கு கொடுத்து விடு யா அல்லாஹ். உன்னுடைய மக்ஃபிரத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். நரக விடுதலை கொடுத்து விடு யா அல்லாஹ். லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். லைலத்துல் கத்ருடைய இரவை எங்களுக்கு தந்து நாயனே. அதனுடைய ஆசையை எங்களுக்கு தந்து நாயனே. 1000 மாதங்களுடைய சிறந்த இரவு யா அல்லாஹ். அந்த இரவை நாம் வாழ்க்கையில் ஒரு விடுத்தமாவது அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி நாயனே. இது துஆவை கபூல் செஞ்சிரு நாயனே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் நபிய்யில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானில் இன்னும் ஒரு சிறந்த ஒரு பயானியத்தை கேட்பதற்கு எனக்கு அல்புல் அல்லாவுக்கு எல்லா போலும். அனைவருக்கும் தேநீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தயவு செய்து தேநீரை அருந்திவிட்டு செல்லுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இவ்வளோ நேரம் சிறப்பான முறையில் ஒரு பயான் நிகழ்ச்சி தந்த அனுராதபுரத்தைச் சேர்ந்த ஷேக் மௌலவி ஒய்சுல் கர்னி முஃப்தி ரஹ்மானி அதற்கு அவர்களுக்கு எமது மேலான